உங்கள எவ்வளோ பேரு ஹோம் அலோன் படம் பார்த்துருக்கீங்க தெரியல. ஆனா எனக்கு ஹோம் அலோன் படம் பார்க்க அவ்ளோ பிடிக்கும். எந்த அளவுக்கு படம் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு வீக்கெண்ட்ல ஹோம் அலோனா இருக்கிறது அவ்வளவே பிடிக்கும். இன்னைக்கு வீட்ல நான் மட்டும் இருந்ததால, எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்க கடமைகள முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, வெசல் வாஷிங் எல்லாம் பண்ணிட்டு, பால்கனி கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா குக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே 5 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், உள்ளூர்லயே சுத்தி சுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியூர் போக நேரம் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸும் ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவனும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ். ஏன்னா நான் ஜப்பானில் இருக்கும்போது அங்கே வந்து எனக்கு இந்த போன்லெஸ் சிக்கனும் அப்புறம் இந்த லாலிபப் சிக்கன் தான் ஈஸியாக கிடைக்கும். நான் அதுதான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அதனால நான் வந்து அங்கே ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் பண்ணி பண்ணி எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டு சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அதை வச்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பேஷன்ஸ் இல்லை. செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு 2 லாலிபப் சிக்கன் உள்ளே போயிடுச்சு. மிச்சம் இருந்தது தான் அந்த சாஸ்குள்ளே போய் அப்புறமா ஃபுல்லாக முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு முடிச்சு